நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, மதுரை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. சிவகங்கை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் கனமழை பெய்யலாம் என கணிப்பு. நாளை திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யலாம். புதுச்சேரி மாநிலத்தின் சில பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் இன்றும் நாளையும் மழைக்கு வாய்ப்பு. லேசானது முதல் மிதமான அளவில் பெய்யலாம் என தகவல். சென்னை, தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை. வெளுத்து வாங்கிய கனமழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழ்நிலை. திமுகவின் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்ற வாசகத்தை குறிப்பிட்டு ஆளுநர் RN ரவி விமர்சனம். தமிழ்நாட்டை எதிர்த்து யாரும் போராடவில்லை, இங்கு எந்த சண்டையும் இல்லை என பேச்சு. I find places on the wall. தமிழ்நாடு போராட்டும். யாருடன் போராட்டும்? தமிழ்நாடை எதிர்த்து யாரும் போராட்டவில்லை. We are all brothers and sisters. This has to go out of our mind. There is no conflict, there is no fight. தமிழ்நாடு யாருக்கு எதிராக போராடும் என கேள்வி எழுப்பிய ஆளுநர் RN ரவிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதில். ஹிந்தியை ஏற்றுக்கொண்டால்தான் கல்வி நிதி கொடுப்போம் என்ற ஆணவ திமிருக்கு எதிராக போராடும் என பதிவு. மதவெறி காரணமாக நாட்டின் வளர்ச்சியை தடுக்கும் தந்திர கும்பல்கள் தலையெடுக்காமல் தமிழ்நாடு போராடும் எனவும் ஆளுநருக்கு முதல்வர் பதில். தமிழக மக்களிடையே குழப்பத்தை உண்டாக்க மட்டுமே பணியாற்றும் ஆளுநருக்கு எதிராகவும் போராடி தமிழ்நாடே வெல்லும், ஒட்டுமொத்த இந்தியாவையும் காக்கும் எனவும் திட்டவட்டம். கரூரில் நிகழ்ந்த துயர சம்பவம் ஒரு விபத்து அல்ல என அக்டோபர் 4ஆம் தேதி ஹிந்து ஆங்கில நாளிதழில் வெளியான செய்தியை குறிப்பிட்டு EPS குற்றச்சாட்டு. அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி பல மணி நேரம் தாமதம் ஏற்பட்டும் மக்களை அனுமதித்தது ஏன் எனவும் கேள்வி. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான வழக்கு தொடர்பான விசாரணையை தொடங்கியது சிறப்பு புலனாய்வு குழு. IG அஸ்ராகார் தலைமையிலான அதிகாரிகள் குழுவினர் சம்பவம் நிகழ்ந்த வேலுசாமிபுரத்தில் நேரில் ஆய்வு. ஸ்டார்ட் பண்ணதுனால தொடங்குறதுனால விசாரணை இப்போதைக்கு ஃபர்தர் டீட்டெயில் இப்போதைக்கு ஒன்றும் ஷேர் பண்ண முடியாது, சொல்ல முடியாது. இப்போதான் இன்வெஸ்டிகேஷனை இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஸ்பாட் ஃபர்ஸ்ட் டே விசிட் பண்ணியிருக்கோம், ஆரம்பிச்சிருக்கோம். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை விசாரிக்கும் சிறப்பு புலனாய்வு குழுவில் மேலும் 8 அதிகாரிகள் சேர்ப்பு. ஆய்வாளர், தடயவியல் நிபுணர்கள் உள்ளிட்டோர் விசாரணை குழுவில் இணைக்கப்பட்டனர். கூட்டத்திற்கு 7 மணி நேரம் தாமதமாக வந்தது, வாகனத்தில் அமர்ந்து கொண்டு விளக்கை அணைத்து விளையாண்டது உள்ளிட்ட கேள்விகளை விஜயிடம் கேட்காதது ஏன்? கேள்விகள் அனைத்தும் ஒரு தரப்பிடம் மட்டும் இருப்பதாக திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி காட்டம். ஏன் 7 மணி நேரம் லேட்டா வந்தீங்கன்னு கேட்டிருக்கணும். ஏன் 500 மீட்டருக்கு முன்னாடி வண்டிக்குள்ள போய் ஸ்கிரீன் போட்டு லைட் ஆஃப் பண்ணீங்கன்னு கேட்டிருக்கணும். ஏன் 12 மணிக்கு அறிவிச்சிங்கன்னு கேட்டிருக்கணும். 12 மணிக்கு அறிவிச்சிட்டு 7 மணிக்கு ஏன் வந்தீங்கன்னு கேட்டிருக்கணும். டிசம்பர்ல நடக்கிறது எதுக்கு அட்வான்ஸ் பண்ணி வந்துச்சுன்னு பல கேள்விகள் இருக்கு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உடன் கூறிவிட்டுதான் தாவேக தலைவர் விஜயிடம் ராகுல் காந்தி தொலைபேசியில் பேசினார். கரூர் கூட்ட நெரிசல் பலி சம்பவம் குறித்த கேள்விக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விளக்கம். இந்த பேச்சுவார்த்தை பேசினது துயர சம்பவம் நடந்திருக்கு, பேசியிருக்காரு. மாண்பு முதலமைச்சர்கிட்ட சொல்லிட்டு தான் பேசியிருக்காரு. இதுல அரசியல் கலப்பே கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க இந்தியா கூட்டணி இன்டாக்டா இருக்கு. மாண்பு முதலமைச்சர்கிட்ட சொல்லிட்டு தான் பேசியிருக்காரு. இதுல அரசியல் கலப்பே கிடையாது.
கரூரில் 41 பேர் பலியான சம்பவத்தில் தாவேக தலைவர் விஜயை கைது செய்தால் தவறான முன் உதாரணமாகிவிடும் என டிடிவி தினகரன் கருத்து. தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டிற்கு இபிஎஸ் பொறுப்பேற்றாரா என்றும் கேள்வி. நீங்க ஆட்சியில் இருந்தப்ப நடந்துச்ச 13 உயிர்களை குருவியை போல சுட்டாங்களே, அதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டீங்களா நீங்க? அன்றைக்கு உங்களை தானே கைது செய்யணும் அப்படின்னா, அந்த துறைக்கு அமைச்சராக இருந்த முதலமைச்சர் தானே. அதே மாதிரி தான் சொல்கிறேன், இதில் நியூட்ரலாக இருக்குன்னு சொல்கிறது வேற ஒன்றும் ஆளுங்கட்சிக்கு ஆறலாம் இல்லை. இன்றைக்கு யார் ஆட்சியில் இருக்காங்களோ அது மாதிரி எந்த கட்சியில் கூட்டம் போடுறப்போ இதை மாதிரி ஒரு விபத்து நடந்தால் அந்த கட்சி தலைவரை கைது பண்ணணுங்கிற ஒரு தவறான முன்னுதாரணத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கி விடக்கூடாது என்பதில் முதல்வர் சரியாக இருக்கிறார். அதை நான் ஆதரிக்கிறேன். அண்ணா டிஎம்கே என்பதை எடப்பாடி டிஎம்கே என இபிஎஸ் மாற்றிவிட்டதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு. துரோகத்திற்கு பெயர் போன பழனிசாமியை அரசியலில் இருந்து வீழ்த்தாமல் ஓய மாட்டேன் என்றும் சபதம். இப்பொழுது அதிமுக இல்லை. புரட்சித் தலைவர் கட்டமைத்த அந்த கட்சியின் அடிப்படை சட்ட விதிகளை எல்லாம் தகர்த்தெறிந்துவிட்டு பழனிசாமி இன்றைக்கு அந்த கட்சியை இடிஎம்காக ஆக்கிவிட்டார். பழனிசாமியை இந்த தேர்தலில் வீழ்த்தாமல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஓயாது. அண்ணாமலை பெயரை சொல்லி 10 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு பாஜகவினர் மிரட்டுவதாக கோவை இளைஞர் வீடியோ. கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க, அட்வொகேட் வந்திருக்கான்னு சொல்லி பணம் கேட்டு மிரட்டினாங்க. எதுக்குன்னு கேட்டதுக்கு நாங்கள் சொல்லி தானே பண்ணாங்க. இப்போ நாங்கள் பிஜேபி சப்போர்ட் தான் பின்னாடி வச்சோம், எங்கள் பிஜேபி பேர் யூஸ் பண்ணி தான் இது பண்ணோம், அண்ணாமலை தான் இது பண்ணாங்க. அவர் பேர் சொல்லி எங்களுக்கு 10 லட்சம் கேட்டாங்க, நாங்கள் தர முடியும்னு சொன்னோம். தர முடியாதுன்னு சொன்னதுக்கு உங்கள் அண்ணன் பண்ணதுக்கு உங்களை 3 நேரத்தை அனுப்பிச்சிடுவோம், நைட்டாக ஆள் வச்சு தூக்கிடுவோம், கோயம்புத்தூர் அண்ணாமலைக்கு இல்லாத பவர் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. தனது சகோதரர் விபத்தில் உயிரிழந்ததற்கு இழப்பீடாக வந்த பணத்தை தருமாறும், இல்லாவிட்டால் கொன்று விடுவோம் என்று மிரட்டுவதாகவும் புகார். அண்ணாமலை மறுபடி கேட்குறாங்க, இப்படி கட்சி நிதிக்காக வேணும், எலெக்ஷன் வருதுன்னு சொல்லி மறுபடி 10 லட்சம் கேட்குறாங்க. இப்போ எங்களுக்கு என்ன பண்ணுறேனே தெரில. இந்த வீடியோ பேர் தான் மிரட்டினாங்க. அண்ணாமலைக்கு ரொம்ப க்ளோஸ், இவ்வளோ நான் க்ளோஸ் இருக்குது, அவர் தான் எங்கிட்ட பணம் கேட்டார், அண்ணாமலை தான் பணம் கேட்டு எங்களை மிரட்டி தான் வாங்கினாங்க. அண்ணாமலை பெயரை சொல்லி தேர்தல் நிதியாக 10 லட்சம் ரூபாய் கேட்டதாக கோவையை சேர்ந்த இளைஞர் வீடியோ வெளியிட்ட விவகாரம். தனக்கும் அந்த விவகாரத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என குறிப்பிட்டு உண்மையை கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு காவல் நிலையத்தில் அண்ணாமலை புகார். கரூர் கூட்ட நெரிசலை அடுத்து அதிமுக தேமுதிக நிகழ்ச்சிகளுக்கு போலீசார் தடை விதித்த நிலையில் பாமகவுக்கும் அனுமதி மறுப்பு. ஜனநாயக கடமையாற்றுவதில் அரசியல் கட்சிகளின் குரல் வளையை நெரிக்கக்கூடாது என அன்புமணி கண்டனர். தொடர் விடுமுறைக்கு பின் ஒரே நேரத்தில் ஊர் திரும்ப தருமபுரி பேருந்து நிலையத்தில் அலைமோதிய மக்கள் கூட்டம். முண்டியடித்து பேருந்தில் இடம் பிடித்த வீடியோ காட்சி. விடுமுறை முடிந்ததால் சென்னை திரும்பும் மக்களால் செங்குறிச்சி சுங்கச்சாவடியில் கடும் நெரிசல். வாகனங்கள் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வரை அணிவகுத்து நின்ற காட்சி. சொந்த ஊருக்கு சென்றவர்கள் கார், பேருந்துகள் மூலம் சென்னை நோக்கி படையெடுப்பதன் எதிரொலி. வண்டலூர், பெருங்களத்தூர், தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல்.